அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நாம சென்னையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு லக்ஸரியான பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் பார்ட்னர் ஜிங் பஸ் மேக்ஸ். இதுல தான் டிராவல் பண்ண சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 7 ஸ்டார் அண்ட் லாங்கஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? இன்றைக்கி நான் இதில் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பஸ் லுக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா பிளாக் கலர் ப்ரீமியம் பெயிண்டிங்கில் சும்மா ஒரு பிரம்மாண்டமான க்ரூஸ் ஷிப் மாதிரி இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பஸ்ஸில் அதிகமாக விளாக் தான் பண்ணதில்லை, ஆனால் ஏகப்பட்ட முறை ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெயின் நான் உங்களுக்கு அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவேன் இல்லையா, அதே போல் இந்த பஸ் பற்றி A to Z டீட்டெயில்ஸ் இந்த பிளாகில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்ஸ் கதவை திறந்து உள்ளே போகும்போதே இது பஸ்ஸா இல்லை ஃப்ரீசரான்னு தெரியல, அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்கும்போதே இது ஒரு 7 ஸ்டார் லக்ஸரி லான்ச் மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக இருக்குது. பஸ்ஸோடைய லைட்டிங் ரொம்ப காமாக ப்ரீமியம் ஃபீல் தருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க போயிட்டு சீட்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சீட்டில் நமக்கு வால்வோவுடைய பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பில்லோ இருக்குது, பிளாங்கெட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக சூப்பராக இருக்குது. நல்ல குஷன்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காலு கீழே சின்னதாக லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஏதாவது லக்கேஜ் இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் எமர்ஜென்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹேமரும் இருக்குது. அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்டு ஸ்லீப்பர். ஸோ 2 பேருக்கு இடையில கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளக் போடுற மாதிரி தலைக்கு மேலே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் USB A டைப் C டைப் போடுற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு மேலேயே நமக்கு அட்ஜஸ்டபிள் AC வென்ட் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸும் இருக்குது. காலு கீழே நமக்கு AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குஷன்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நாகர்கோவில் ரொம்ப தூரமான ஜேர்னி. அதுக்கு இது மாதிரி ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான சீட் இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜேர்னி. அதில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். சிங்கிள் பர்த்லேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட்டு, பில்லோ, அதே போல் நமக்கு கர்டைன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. காலு கீழே அதே போல் ஒரு லக்கேஜ் ஹோல்டர், ஹேமரு, இந்த பக்கம் எமர்ஜென்சி விண்டோ. ஜிங் பஸ் மேக்ஸில் மொத்தமாக 40 சீட்ஸ் இருக்குது. அதில் 26 ஷேர்டு ஸ்லீப்பர், 14 வந்து சிங்கிள் ஸ்லீப்பராக இருக்குது. இந்த வண்டியில் எல்லா விண்டோவும் எமர்ஜென்சி விண்டோ தான். சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் லோயர் அப்பர் 2 ரொம்ப சூப்பராக இருக்குது. தலை எங்கேயுமே இடிக்கல. பஸ்ஸுக்குள்ளே நமக்கு 2 இடத்துல CCTV கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் பேசஞ்சர்ஸுக்கும் சோலோவாக ட்ராவல் பண்ணுற எந்த பேசஞ்சராக இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி இந்த பஸ்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். அதே போல் 24/7 இந்த பஸ்ஸை நம்ம ட்ராக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டிக்கு பஞ்சமே கிடையாது. 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பஸ்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு எப்போவுமே உதவியாக கோல்டன் ஸ்டார் க்ரூ இருப்பாங்க. இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் 2மே பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக, ராயலாக, செம்ம சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த பஸ்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி, ஃபீச்சர்ஸு, அதே போல் இவங்க கவனிப்பு எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு லக்ஸரியான ஃபீலிங்கை தரும். இதுதான் 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ். நாம இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்டான கோயம்பேடு ரீச் பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிது. பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்ஷல் எல்லாரோடைய OTP கேட்டு வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காரு.
வெரிஃபை பண்ண பிறகு தான் நம்மளை உள்ளே போட் பண்ண அலோவ் பண்ணுறாரு. பெரிய பெரிய லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா பஸ்ஸோடைய அண்டர் கேரேஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வச்சுருக்காங்க. ஒரு லக்கேஜுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸும் தருவாங்க. ஸோ டேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லக்கேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காரு மார்ஷலு. இன்றைக்கி நான் தம்பி கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். ஹாய் ப்ரோ. இவரை தான் நம்மளுடைய மார்ஷியல் களஞ்சியம். ஹாய் ப்ரோ. நம்மளுடைய கோல்டன் ஸ்டார் க்ரூ இவர் தான் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வண்டிக்கு சாப்பாடெல்லாம் ஏற்றுறாரு. ஹாய் ப்ரோ. நாம் ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா வால்வோ 9600 SLX மல்டி ஆக்சில் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு ஹைவேஸில் போனாலும் சரி, மலையில் போனாலும் சரி, செம்ம ஸ்மூத்தான ரைடாக இருக்கும். அதே போல் பவருக்கு எந்த குறையும் கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இந்த வண்டியில் ABS பிரேக்கிங் இருக்குது. ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வண்டி. நம்ம கோல்டன் ஸ்டார் டிரைவர் சுரேஷ் அண்ணா. ஹாய் அண்ணா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் தான். இந்த சீட்டை அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா CCTV கேமரா கொடுத்துருக்காங்க. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ பக்காவாக வண்டி இருக்குங்க. பஸ்ஸோட ஸ்பீடு 80 லாக்குடு. ரொம்ப வேகமாகலாம் போகாது. இந்த பஸ்ஸில் சேஃப்டிக்கு ரொம்ப அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஜிங் பஸ் மேக்ஸில் பர்சனல் விர்ச்சுவல் கன்சேஜ் இருக்குது. இது என்னன்னா ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட். இது நமக்கு ஜேர்னி பற்றின அப்டேட்ஸ், பஸ் ட்ராக்கிங், பிக்கப் ட்ராப் பாயிண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், அதே போல் புக்கிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் இது செஞ்சு தரும். 24/7 இது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் நானும் தம்பியும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த பஸ்ஸில் பிளாக் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். யூடியூப் டிஷர்ட் போட்டு நமக்கு நாமே தான் விளம்பரம். கோயம்பேடு தாண்டினோடனே மார்ஷல் நமக்கு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காரு. அடுத்து நமக்கு வெல்கம் கிட்டு கொடுப்பாரு. பஸ்ஸில் மார்ஷல் நமக்கு வெல்கம் கிட்டு கொடுக்குறாரு. தம்பி வாங்குறான். வெல்கம் கிட்டுக்குள்ளே நமக்கு பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் இருக்குது, பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சானிடைசர் இருக்குது, வெட் வைப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க, ஜூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகுது. வயா திருச்சி, மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில். அதில் தான் இன்றைக்கி நாம் நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜிங் பஸ் மேக்ஸில் நமக்கு 24/7 லைவ் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ கரெக்டாக பஸ்ஸு எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதை பார்த்து கூட போர்டிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இது. ஜிங் பஸ் மேக்ஸில் நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் அண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதே போல் இதை நம்ம ஒன்லி யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மோஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா 2000 rupees உங்கள்கிட்ட இருந்து ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸோடைய போர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே கோயம்பேடு, மதுரவாயில், போரூர் டோல்கேட்டு அப் டு செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் பாயிண்ட்டு நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜேசன் பேக்கரி அண்டு வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவோம். இந்த பஸ் நைட்டு சென்னை கோயம்பேட்டிலேருந்து 7:15 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:20 AM நாகர்கோவில் போய் சேருது. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 13 hours ஜேர்னி. இப்போ நாம் நம்மளுடைய சீட்டில் இருக்கோம். செம்ம கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், தம்பி அந்த பக்கம் சும்மா செட்டில் ஆகிட்டான். செம்ம சூப்பராக இருக்குது வண்டி. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு எப்படி ஸ்டேஷன்ஸுக்கு டைம் லைன் கொடுத்துருப்பாங்களோ அதே போல் ஜிங் பஸ் மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஊருக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஜிங் பஸ்ஸில் கரெக்டாக 9 மணிக்கு நமக்கு டின்னர் கொடுக்குறாங்க. மார்ஷல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வராரு. ஜிங் பஸ் மேக்ஸில் நமக்கு நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சி இருக்குது, சாம்பார், ரைத்தா, அந்த பக்கம் வறுத்த வேர்க்கடலை, கேரட் அல்வா, சப்பாத்தின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஜிங் பஸ் மேக்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு 5 course மீல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமானது சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிங் பஸ் மேக்ஸில் சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு 2400 rupees எனக்கு பேராச்சு. இந்த பஸ்ஸை எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ஃப்ளோ காமிக்கிற பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து ஜிங் பஸ் ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃப்ரம்ல சென்னை, டூல நாகர்கோவில் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே டேட் இருக்கு. நீங்க எந்த டேட்ல ஜேர்னி பண்ண போறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே சர்ச் பஸ் கொடுங்க. இந்த பேஜில் பஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஜிங் பஸ் மேக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் போர்டிங் பாயிண்ட் அண்ட் ட்ராப் பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க எங்க ஏற போறீங்களோ அந்த போர்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ராப் பாயிண்ட்டையும் நீங்க எங்க இறங்க போறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் அப்பர் டெக் அண்ட் லோயர் டெக்கில் இருக்கிற சீட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு எந்த சீட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஜிங் பஸ் பிரைம் ஆப்ஷனும் இருக்கு. வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக் அவுட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரிவ்யூ ஜேர்னி பேஜுக்கு போகும். அங்கே நமக்கு கூப்பன் ஆப்ஷன் இருக்கு. கூப்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஸ்டார் அப்படின்னு ஒரு கூப்பன் இருக்கும், மேக்ஸ் அப்படின்ற ஒரு கூப்பன் இருக்கும். 7 ஸ்டார் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா மேக்ஸ் அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணி சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. பயோ பிரேக்காக கணபதி விலாஸில் வண்டியை ஓரம் நிறுத்திருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா க்ரூ எல்லாரும் சாப்பிட்றாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு பிளாகை கண்டினியூ பண்ணலாம். பஸ் நல்லா இருக்குது சார். பேரண்ட்ஸோட 2 நாளைக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணேன். அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரெஸ்ட் ரூம் நடுவில் இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்டர்லி பீப்புள் எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி திரும்பவும் ஒரு வேலையாக போகிறேன். இதே பஸ்ஸை செலக்ட் பண்ணி போகிறேன். அதுதான் இதோட சர்வீஸும் நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப சாஃப்டாக பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபுட்டும் நல்லா இருக்குது. இந்த ஜிங் பஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கார்பரேட் கம்பெனி 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் டிராவல் பஸ் எல்லாத்தையும் வாங்கி இவங்களுடைய பிராண்டிங்கை சீல் பண்ணி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் டிராவல்ஸ் அவங்க தான் ஓனரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. மெயின்டெனன்ஸ் வின் டிராவல்ஸ் பார்த்துப்பாங்க. வண்டி பயோ பிரேக் அப்புறமா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஆஃப்டர் பயோ பிரேக் நம்ம டிபார்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம மேல்மருவத்தூருக்கு முன்னாடி இருக்கோம். வாங்க நம்ம ஜேர்னியை அப்படியே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கேபின் ரைடு எல்லாம் எடுக்கலாம். அன்பார்ந்த பயணிகளுக்கு நமது பேருந்தில் ரெஸ்ட் ரூம் வசதி 4ஆம் ரோவில் உள்ளது. சிறுநீர் கழிக்க மட்டுமே பயன்படுத்தவும். நன்றி. நானும் நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் பஸ் மாதிரி இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் ரைடு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பஸ்ஸு. ஸ்டார்ஸ் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த YKT டிராவல்ஸ் நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்கு. அவன் 110 போகிறாங்க. ஆனால் நம்ம 80 போயே பார்த்தீங்கன்னா அவன் கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. செம்ம சூப்பராகவும் இருக்குது ரைடு. சுரேஷ்ண்ணா, வால்வோல இதுதான் டாப் வேரியண்டானே? ஆமாண்ணா, அப்படிங்களா? இதுதான் SLX மாடல். ஓகே. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? டாய்லெட்டு, விண்டோ லைட்டு. ஓகே. இது பூராமே அந்த வண்டியில் காட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி வரும். ஓகே. வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா இருக்கு? வேற என்ன இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வால்வோ ஓட்டுறதுக்கு தனி ட்ரைனிங் போகணும். ஓகே. போயிட்டு அந்த டிஸ்பிளேல படிக்கிற மெசேஜ்லாம் கரெக்டாக படிக்கணும். ஓகே. ஒரு சின்ன ஃபால்ட் வந்தாலும் அதை படித்து கிளியர் பண்ணுற தெரியணும். ஓகே. அது எல்லாமே ட்ரைனிங்கில் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. அதான் வந்து வால்வோ டிரைவருக்கும் மிச்ச வண்டி டிரைவருக்கும் உள்ள வித்தியாசம். சூப்பர். இந்த பஸ்ஸில் கிளைமேட் கண்ட்ரோல்டு கேபின்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ள ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே போல் சில்லுன்னு இருந்தாலும் உள்ள சீரான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்.
உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு ரீச் பண்ணியிருக்கோம். வண்டி ஆன் டைமில் வந்துருச்சு. பஸ் ட்ராக்கிங் பக்காவாக வேலை செய்யுது. கரெக்டாக நாம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருக்கோம். கரெக்டாக பாருங்கள், தெரியுது மேப்பில் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நைட்டு ட்ராவல் பண்ணும்போது உள்ள நாய்ஸ் எதுவும் வருதா, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ போய் தூங்க போகிறேன். காலையில் எழுந்து கண்டினியூ பண்ணுறேன். அனைவருக்கும் நல்வணக்கம். நைட்டு நாம் நிம்மதியாக தூங்குறதுக்கு ஐ மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயர் பிளக் இருக்குது, நாய்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். ஜிங் பஸ் ஆப்புக்குள்ளே போன பிறகு மை ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டமில் சென்டரில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் ட்ராக் மை பஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பஸ் ட்ராக்கிங் பேஜ் ஷோ ஆகும். அதில் பேசஞ்சர்ஸோடைய பேர் இருக்கும். அதுக்கு கீழே ஆட் அம்யூனிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதில் ஐ மாஸ்க்கு, கீ செயின், இயர் பிளக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆர்டர் அம்யூனிட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அவைலபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு இது கன்ஃபார்மாக கிடைக்கும் ட்ராவல் அப்போது. நைட்டு தூங்கும்போது ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன், பரவாயில்ல, ஃப்ளாஷ் சார்ஜே ஏறுது, சூப்பர். அனைவருக்கும் நல்வணக்கம் ஸ்டார்ஸ். காலையில ஜம்முன்னு தூங்கி எழுந்தாச்சு. இப்போ வாங்க நம்மளுடைய கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். திருநெல்வேலி வரப்போகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சீட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். திருநெல்வேலி தாண்டி நம்ம இன்னும் டீப் சவுத்தில் போகும்போது மழை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில் தென்மேற்கு பருவ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போவே அந்த பக்கம் மேகக்கூட்டம் நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம் போகும்போது மழை பெய்தாங்க. திருநெல்வேலியில் நம்ம பஸ்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 16 பேர் கீழே இறங்குறாங்க. பஸ் இங்கே காலி ஆகுதுங்க. வள்ளியூர் வரப்போகுது. அந்த பக்கம் பாருங்க, என்ன அழகா எவ்வளோ மேக கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த பக்கம் போகும்போது மழை வரப்போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது காலையில் பார்க்கறதுக்கு. We are approaching நாங்குநேரி டோல் பிளாசா. டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துவாங்க, சாப்பிடுவோம். ஸ்டார்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு. பாருங்கள், ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம் போகும்போது பயங்கரமாக இருக்கும் போல். அங்கே பாருங்கள், அந்த வியூஸை செம்மையாக ஈட்டிகிட்டு இருக்கு. இதோ ஸ்டார்ஸ், ஃபைனலி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. இதுதான் நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துகிற ஸ்பாட்டு, நியூ நிலா ரெஸ்டாரண்ட். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு வர போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே இறங்கிட்டேன். பஸ் வரும்போது பார்க்கலாம் ஸ்டார்ஸ்.
இதோ வரா ஸ்டார்ஸ் நம்மளுடைய சிங்கம். பாருங்க என்ன அழகா இருக்கு ரோட்ல. நைட் ஜேர்னியில் உள்ள ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சுது. உள்ள நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது ஜேர்னி. ஏசி பெட்லேயே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ள கர்டைன்ஸு சார்ஜரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உள்ள டாப் நாச்சாக இருந்தது. நைட் ட்ராவலில் கூட சஃபகேஷன் ஃபீல் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நிஜமாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ள சீட்டிங்கும் செம்ம பக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி டிஃபன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இட்லி, தோசை, பூரி எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காலையில் சாப்பிட்ட டிஃபன் பார்த்தீங்கன்னா சும்மா நொறுக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாமே டாப் நாச்சு. அப்படி தானே தம்பி? ஆமாம், எல்லாமே நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. நம்ம பஸ்ஸுக்கு ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்ல. நான் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடுற கருப்பு சிங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கருஞ்சிறுத்தை அப்படின்னு பேர் வைக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக பிளாக் கலரில் செம்மையாக இருக்குது வண்டி. நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்ஸ் இவங்க தான் நம்மளுடைய கோல்டன் ஸ்டார் க்ரூ. டிரைவர் சுரேஷ் அண்ணன், இந்த பக்கம் களஞ்சியம் த மார்ஷல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளீனர் அண்ணன் இருக்காரு. எல்லாருமே நம்மளை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு வண்டி டிபார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஜேர்னியை நாகர்கோவிலுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆஹா ஸ்டார்ஸ் பாருங்க, அழகான விண்மில் வர ஆரம்பிச்சிருச்சு. மழையோட பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு. அழகான விண்மில்லு, மழை எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி ஒரு சொர்க்கம் மாதிரி மாத்திருச்சு. பாருங்க, அந்த தென்னைமரத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நாம டிராவல் பண்ணும்போது கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. உள்ள இல்லைனாலும் வெளியில அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. மழையை பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த செக்ஷனுடைய அழகே இந்த விண்டு மில் தாங்க. பாருங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு வர்றதுக்கு. ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி. ட்ரெயினில் கூட கொஞ்சம் தூரமாக தான் பார்க்க முடியும். ஆனால் பஸ்ஸில் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ அழகாக தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம நாகர்கோவில் ரீச் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை தாண்டி யூட்டன் அடிச்சு நாகர்கோவில் உள்ள போக போறோம். நாகர்கோவில் 22, இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்கு. இவ்வளோ லாரியும் பார்த்தீங்கன்னா என்னன்னா மொத்தமே மலையை குடஞ்சி எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேரளாவுக்கு போகிற லாரி. எவ்வளோ லாரி நிற்கிது பாருங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுடைய மலை தான் இது எல்லாமே. நம்ம எப்பவுமே ட்ரெயின் ஜேர்னியில் பார்க்குற ஆரல்வாய் மொழி ரீச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக விண்மில்லு தான் இங்கேயும்.
சென்டர் மீடியன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகான காகித பூ வச்சுருக்காங்க. இந்த பூவை பார்க்குறதே இப்போ ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது வழி. இந்த பஸ்ஸில் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்ன தெரியுமா? இந்த பஸ்ஸு சாதாரண பஸ்ஸு கிடையாது. ரோட்டில் ஓடுற ஒரு லக்ஸரியான 7 ஸ்டார் டார்மெட்ரி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகிய தென் கன்னியாகுமரி மாவட்டம் பாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க, அவ்வளோ அழகா இருக்கு. நாகர்கோவில் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், சிட்டியே ரொம்ப பிஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டும். வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்க வேண்டியது தான். நாகர்கோவில் சிட்டி வெல்கம்ஸ் யூ. வந்தாச்சு நாகர்கோவில். ஸ்டார்ஸ் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோம். நம்ம நாகர்கோவில் செல்ஃபி பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ இறங்க போகிறோம். ஃபைனலி நாகர்கோவில் ரீச் பண்ணியாச்சு. மார்ஷல் நம்மளை சூப்பராக கவனித்து இறக்கி விட்டுட்டாரு. பை பை ப்ரோ. இவர் வந்து நம்மளுடைய இன்னொரு பஸ் டிரைவர் அழகர் அண்ணன். அண்ணன் பை பாய். ஜிங் பஸ் மேக்ஸில் அழகாக ட்ராவல் பண்ணி நாகர்கோவில் வந்து சேர்ந்தாச்சு. ஓவரால் உங்களுக்கு லாங் ஜர்னிக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் லக்ஸரியான ஒரு பஸ் வேணும்னா ஜிங் பஸ் மேக்ஸ் ஒரு பெஸ்ட் வண்டி. 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த vlog எண்டுக்கு வருது ஸ்டார்ஸ். இதே போல் சூப்பரான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.